ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா, அவர் தான் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி, நல்ல ஒரு ரோல் மாடல். வேறு எந்த ஒரு ஊழியக்காரரும் நமக்கு ரோல் மாடலாக இருக்க முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவராக அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக மனிதனுடைய முழங்கால் யாவும் முடங்கும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவனே இந்த பூமியில் ஊழியம் செய்யும் பொழுது இரவு பகல் ஜெபித்தார். அவர் ஊழியத்திற்கு போவதற்கு முன்னாடி அல்லது ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி அல்லது ஒரு சீசர்களிடம் ஒரு கேள்வியை கேட்பதற்கு முன்னாடி அல்லது சீசர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதற்கு முன்னாடி அவர் பார்த்திங்கன்னா ஜெபம் பண்ணியிருப்பார். ஆனால் இன்றைக்கெல்லாம் பாருங்களாம், ஜெபம் என்பது அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கிறாங்க. ஆனால் தேவன் பாருங்கள், அந்தரங்கத்தில் தேவனோடு உறவாடினார். ஆனால் வெளிப்படையாக அவருடைய ஜெபம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதாவது ரொம்ப நேரம் அவர் என்ன பண்ணல, போராடி கொண்டிருக்கல ஒரு காரியத்துக்காக. உதாரணமாக 5 அப்பம் 2 மீன், வானத்தை அண்ணாந்து பார்த்து உடனே, அதே போல் லாசருவே வெளியே வா, எப்பத்தா திறக்கப்படுவதாக, தளித்தாகுமி எழுந்திரு சிறு பெண்ணே, இப்படி ஓரிரு வார்த்தைகளை சொல்லி அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். இன்னைக்கு பாருங்க, ரைட் நவ் பவர், ஃபயர், எப்படியே கத்தி பார்க்குறான், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்னவென்று சொன்னால், நல்ல வேத அறிவு இருக்கிறது, அது எப்படி ப்ரெசன்ட் பண்ணணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அறிவு தான் இருக்குது. தவிர தேவனுக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை இது காட்டுகிறது. தேவனுக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறதோ, எவ்வளவாய் நாம் அறிந்திருக்கிறோமோ, அதுதான் அற்புதங்கள் அடையாளங்களாக மாறும். ஏன்னா அப்போ தான் தேவ சித்தத்தின்படி நம்ம செய்ய முடியும். இந்த தேவ சித்தத்தை செய்வதற்கு முன்னாடி தேவன் எதை செய்ய நினைக்கிறார் என்பது அவரோடு கூட உறவாடும் பொழுது தான் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதன் காலையிலிருந்து யூடியூப்பில் எந்த மாதிரியான கண்டென்ட் போடலாம், யாரை பிடிக்கலாம், எந்தெந்த இடத்துக்கு போகலாம், அதை எப்படி செய்யலாம், இப்படிப்பட்ட திட்டத்தோடு அலைகிறவர்கள், அதை எழுதி கொண்டு இருக்கிறவர்கள் எப்படி ஜெபிக்க நேரம் இருக்கும் சொல்லுங்கள்? இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் கிடையாது. ஆதியில் இருந்த அந்த ஜெபம், அந்நிய பாஷைகள், முழங்காலில் நிற்பது ஒன்றுமே கிடையாது. அக்கௌண்ட்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்குறதுக்கும், சர்ச்சில் எவ்வளோ குரோத்து ஏறி இருக்குது, அடுத்தால எங்கெங்கே இடம் வாங்கலாம், யார் பேரில் வாங்கலாம், இப்படி தான் இன்றைக்கி
ஊழியங்கள் போய்க்கொண்டிருக்கிறது. மைக்கு சத்தம், மியூசிக் சத்தம், ஆடம்பரமான லைட்டு, பணக்கார வாழ்க்கை, இதெல்லாம் பார்த்து தேவன் ஆசீர்வதித்து விட்டார் என்று மக்கள் நம்புகிறார்கள். ஆனால் தேவன் ஒருபோதும் நம்ப மாட்டார். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. தேவனோடு கூட பேசுங்க. தனிப்பட்ட நேரத்தில் குடும்பமாக தேவனோடு பேசி பழகி அவரோடு சமாதானமாக இருங்க. யோபுவுடைய பிரச்சனையை மாற்றின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.